வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அரசு தனது சொந்த நிதியிலிருந்து மிக குறைந்த அளவே செலவிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. வயநாடு நிலச்சரிவு சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆன நிலையில் கேரள அரசு தன்னுடைய நிதியில் இருந்து வெறும் 102.6 கோடி ரூபாய் மட்டுமே நேரடியாக செலவிட்டுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தொகை முழுவதும் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்ற தெளிவான விவரங்கள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மத்திய அரசு வழங்கிய 529.5 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் உள்ளிட்ட நிதி உதவிகள் இருந்த போதிலும் அந்த நிதி பயன்பாடு பற்றிய முழுமையான கணக்குகள் வெளியிடப்படவில்லை. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள், அடிப்படை வசதிகள் போன்றவை இதுவரை முழுமையாக அமைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக மின்சாரம் மற்றும் தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகள் இன்னும் பல இடங்களில் இல்லாத நிலை தொடர்கிறது. இதற்கிடையில் நிலம் வாங்குதல் மற்றும் குடியிருப்பு திட்டங்களுக்காக சில கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் திட்டங்கள் முழுமையாக செயல்படாததால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் நிலையான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.